ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நாம் ஒருவரை சந்தித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. இந்த நாளிலும் கூட பிரசங்கின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். அல்லேலூயா. நீ ஒரு பொருத்தனையை ஆண்டவருக்கு எடுத்து கொண்டிருந்தால் அந்த பொருத்தனையை செலுத்தாமல் இருக்காத. என் அன்பு தேவ பிள்ளையே, அதை செலுத்திவிடு. மூடர்கள் என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியாது. ஏதாவது பேசிடுவாங்க. மூடன் மேல் அவர் பிரியமாக இருக்கிறது கிடையாது. சிலர் மூடர்களைப் போலவே நடந்து கொள்வார்கள். ஆனால் கண்ணியாக இருப்பாங்க, ரொம்ப பிசினித்தனமாக இருப்பாங்க, வெகுளி மாதிரி நடந்துக்குவோம். ஆனால் காரியத்தில் கரெக்டாக இருப்பாங்க. நமக்கெல்லாம் என்ன தெரியும்? மூட அவர் முட்டாள்ப்பா, ஏதோ பொருத்தனை பண்ணால் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஆனால் அவன் அதில் கண்ணியாக இருப்பான். பணம்னு சொல்லிட்டு செலுத்த மாட்டான். மூடரில் கர்த்தர் பிரியமாக இருப்பது கிடையாது. நீ நேர்ந்து கொண்டதை செய் என்று சொல்லி, நேர்த்தி கடன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா நம்முடைய முன்னோர்கள். அப்போ இது ஒரு கடன், நேர்த்திய கடன். இதை நீ செலுத்த வேண்டும் என்று சொல்லி உபாகம் 23:22 சொல்லுகிறது, நீ பொருத்தனை பண்ணினதை செய்தால் பாவம் இல்லை. அப்போ பொருத்தனை பண்ணினதை நீ செய்யலைன்னா அது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பொருத்தனை பண்ணினதை நீ செய்யாமல் போனால் அது பாவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய பொருத்தனைகளை நம்ம ஏறெடுத்திருக்கிறோம். எத்தனையோ மக்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம், உடன்படிக்கை பண்ணி சத்தியம் பண்ணியிருக்கிறோம். ஏன் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, பலிபீடத்துக்கு முன்பாக, சபையாருக்கு முன்பாக எத்தனையோ பொருத்தனைகளை நம்ம உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டார்னா இந்த சர்ச்சுக்கே தானா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண ஆட்களெல்லாம் உண்டு. கடலில் வருவாங்க, பிரச்சனையில் வருவாங்க, போராட்டத்தில் வருவாங்க. ஆனால் அந்த பிரச்சனை தீர்ந்த உடனே சபை எங்கே இருக்குதுன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது, ஊழியக்காரன் யாருன்னு தெரியாது, மறந்துட்டு போடுவோம். நன்றி கட்ட ஜனங்கள். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், சபையில் உட்காந்துனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, என் சபையை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுவாங்க. நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுவாங்க. ஏன் பாஸ்டர் இவ்வளோ எமோஷனலாக பிரசங்கம் பண்ணுறா நீங்கள் யோசிப்பீங்களே. அனுபவம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட மக்கள் என் அன்பு தேவ பிள்ளையே பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொருத்தனை பண்ணி நீ செய்யாமல் போனால் அது பாவம்னு சொல்லி உபாகம் 23:22 சொல்லப்படுகிறது. இன்னொன்று பாருங்கள், உனக்கு அதை செய்ய தகுதி இல்லை, மனசு இல்லைன்னா அடுத்த வசனம் சொல்ல, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கல, நேர்ந்து கொள்ளாது இருப்பதே நலம். நீ என்ன பண்ணக்கூடாது? பொருத்தினே எடுக்கக்கூடாது. வாய் இருக்குதுன்னு சொல்லி எதனா பேசிடக்கூடாது. வாய் இருக்குதுன்னு சொல்லி எதனா பொருத்தனை பண்ணிடக்கூடாது. ஒருவேளை நாம் மறந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளில் கணக்கு விசாரிப்பார். இதெல்லாம் சொன்னியாடா, இதெல்லாம் செய்வேன் நான். பாஸ்டர் உங்கள் கூடயே தான் இருப்பேன், வலது கையாக இருப்பேன், லெஃப்டாக இருப்பேன், ரைட்டாக இருப்பேன், மேலே இருப்பேன், கீழே இருப்பேன், தோள் கொடுப்பேன், சுமப்பேன், அப்படியெல்லாம் சொன்ன ஆட்களெல்லாம் காலவாரி விட்டானுங்க. அல்லேலூயா. அப்படியெல்லாம் சொல்லவே கூடாதுங்க. நீ எந்த பரிசுத்தவானுக்கு முன்னாடி, எந்த ஊழியத்துக்கு முன்னாடி, எந்த சபையாருக்கு முன்னாடி, ஏன் சாதாரண உன் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி கூட நீ அப்படி பொருத்தனை பண்ணிடாத. நான் செய்வேண்டா பண்ணுவேண்டான்னு சொல்லி வாக்கு கொடுத்துடாத. இதை நான் செஞ்சே முடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பாவம். நீ செய்யாமல் போனால் அது பாவம். ஜாக்கிரதை. நேர்ந்து கொண்டதை செய். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர்கள் எல்லாம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். அந்த நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, குத்த வேண்டிய இருதயங்களை குத்தி சீழ் பிதுக்கி ஆண்டவரே அதை ரணமாக்கி அதை காயங்கட்டும்படியாக நான் செபிக்கிறேன். உடைய கரம் கூட இருக்கட்டும். அந்த நாளிலே பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன், ஒவ்வொரு சபைகளுக்காக செபிக்கிறேன், சபை மக்களுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அடியனை போல வெகுளியாக எந்த ஊழியக்காரரும் இருக்கக்கூடாது. எத்தனையோ பிள்ளைகள், பாஸ்டர் உங்கள் சபையில் தான் ஞானஸ்தானம் எடுத்துக்குவேன், பாஸ்டர் உங்கள் சபையிலே தான் இருப்பேன், பாஸ்டர் உங்கள் சபையில் தான் கல்யாணம் பண்ணுவேன், உங்கள் சபையில் தான் என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகளை ஏமாற்றி இருக்கிறார்கள். ஆண்டவரே
பொருத்தனை பண்ணி அப்படி நீ எந்த ஊழியக்காரரும் பாதிக்கப்படக்கூடாது சுவாமி. உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறேன். என் அன்பு ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற தெய்வம், ஊழியக்காரர்களோடு கூட இருந்து கர்த்தர் ஞானமாய் ஊழியக்காரர் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். எங்களுக்கு நான் அறிவும் புத்தியும் கர்த்தர் கொடுத்து வழிநடத்தும். சபையார்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட ஏமாற்று ஆண்டவரே காரியத்துக்குள்ள சபையார் ஒருவரை இராதபடிக்கு நீதி நியாயமாய் சத்தியத்துக்குள்ளே நடக்க கிருபை செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்த இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவர்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.